சொந்த வீடு யாருக்கு அமையும், எப்போது அமையும், யாருக்கெல்லாம் அந்த சொந்த வீடு அமையாது, அந்த யோகங்கள் கிடைக்காது. இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்குமே சொந்தமாக வீடு வேணும்னு ஆசைகள் இருக்கும். ஆனால் சில பேருக்கு தான் அமையும், நிறைய பேருக்கு அமையாது. ஜாதகம், பிறந்த ஜாதகம், கிரக அமைப்புகள் யார் யாருக்கெல்லாம் சரியாக இருக்குதோ, வலுவாக இருக்குதோ, அந்த ஜாதகம் அந்த யோகமாக இருக்குதோ, அவர்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே, வாலிப வயதிலேயே படிப்பு முடிச்சுக்கிட்டு வேலை கிடச்சிரும். வேலை கிடச்ச உடனே சொந்த வீடு கட்டுவாங்க, பணம் தாராளமாக வரும். அதுக்கப்புறமா திருமணம் நடக்கும், வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவாங்க. ஆனால் இது சில பேருக்கு மட்டும்தான். நிறைய பேருக்கு சொந்த வீடு அமையாது. ஜாதகம் மோசமாக உள்ளவங்களுக்கு, கிரக அமைப்புகள் சரியில்லை, 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, சொந்த வீடை கட்டுவதற்கு பணத்தை தரக்கூடிய கிரக அமைப்புகள் 2, 5, 8, 17 கெட்டு போயிருக்குன்னா, இந்த மாதிரி மோசமான கிரக அமைப்புகள் உள்ள ஜாதகம் உள்ளவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில், அதாவது ஒரு 50 வயசு 60 வயசு வரைக்கும் கூட அந்த சொந்த வீடு அமையாதவங்களுக்கு, ஒரு 60 வயசுக்கு மேலே, சில பேருக்கு 50 வயசுக்கு மேலே அந்த யோகங்கள் கூடி வரும் சொந்த வீடு கட்டுவதற்கு. சில பேருக்கு 60 வயசுக்கு மேலே தான் கூடி வரும். அப்போ சொந்த வீடு உங்களுக்கு அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக 4ஆம் இடம் பார்ப்பாங்க. 4ஆம் இடம் தான் சொந்த வீடை குறிக்கிறது. 4ஆம் இடம் மட்டும் இருந்தால் சொந்த வீடு அமைஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக அமையாது. சில பேர் 4ஆம் இடத்தை மட்டும் பார்ப்பாங்க. 4ஆம் இடம் மட்டும் கிடையாது. 4ஆம் இடம் எதுக்குன்னா, உங்கள் ஒரு வீடு கட்டுவதற்கு உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசையை ஏற்படுத்தி விடும், ஒரு முயற்சியை தூண்டி விடும், அவ்வளவுதான். 4ஆம் இடம் பணத்தை தராது. எந்த ஜாதகமாக இருந்தாலும், யாருடைய ஜாதகமாக இருந்தாலும், நான் ஒரு வீடு இல்லை, சொந்தமாக வீடு இல்லைன்னா அதுக்கு 4ஆம் இடத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. கூடவே வேறையும் சில விதிமுறைகள் இருக்குது. முதல்ல எந்த யோகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணுமா, ஆயுள் நல்லா இருக்கணுமா, அல்லது திருமணம் குறித்த காலத்தில் நடக்கணுமா, அதுக்கு என்ன காரணம்? முதல்ல சம்பந்தப்பட்ட கிரகங்களை விட லக்கணம், அதாவது ராசி வலுவாக இருக்கணும். ராசி லக்கணம் வலுவாக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாகத்தான் இந்த சொந்த வீட்டுக்குள்ள கிரகம் பார்க்கணும். அப்போ முதல்ல லக்கணம் வலுவாக இருக்கணும். அதுக்கப்புறமா சொந்த வீடை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்த அதிபதி வலுவாக இருக்கணும். இதுக்கு பிறகு இந்த வீடு கட்டுவதுக்கு பணம் வேணும். பணம் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. 4ஆம் இடம் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசையை தூண்டிவிடும், முயற்சிகளை செய்ய வைக்கும், அவ்வளவுதான். ஆனால் அந்த வீடு கட்டுவதற்கு பணம் வேணுமே. பணத்தை யார் தருவா? பணம் தாரது பணபல ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 2, 5, 8, 11 இப்படி 4 இந்த கிரகங்கள், இந்த 4 கிரகங்களுமே பணத்தை தரக்கூடிய அமைப்பு. இந்த 4 கிரகங்களுமே உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும் முதல்ல. அப்போ யாருடைய ஜாதகத்தில் லக்கணம் வலுவாக இருக்குது, 4ஆம் இடம் வலுவாக இருக்குது, பணத்தை தரக்கூடிய 2, 5, 8, 11 கிரகங்கள் வலுவாக இருக்குதோ, அவர்களுக்கு தான் சின்ன வயசுலேயே, வாலிப வயசுலேயே சொந்த வீடு அமையும், மற்றவங்களுக்கு அமையாது. அப்போ சொந்த வீடு அமையாதா, எப்போதுமே அமையாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது, அமையும். உங்களுக்கு எப்படின்னா, இந்த மாதிரி ஜாதகம் கெட்டு போனவங்களுக்கு, அந்த சொந்த வீடு அந்த 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, அல்லது வேற உள்ள கிரக அமைப்புகள்லாம் ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் இந்த மாதிரி ஜாதகம் யோகம் இல்லாத ஜாதகங்களுக்கெல்லாம் எந்த யோகத்தை கிடைக்கணும்னாலும் செகண்ட் ஹாப்பில் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஒரு பொருளாதாரத்திலும் சரி, அல்லது வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, முற்பகுதியில் நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. பிற்பகுதியில் தான் அந்த யோகங்கள் கூடி வரும். வீடும் அப்படிதான், சொந்த வீடும் அதற்கான யோகமும் அப்படி தான் வரும். பிற்பகுதியில்னா ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே தான் நிறைய பேருக்கு அந்த சொந்த வீடு கட்டக்கூடிய அந்த யோகங்கள் கூடி வரும். அது வரைக்கும் அவங்க பல வீடுகள் மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க, வாடகை வீடு. அப்போது 4ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கணும். அது எப்படின்னா, அந்த 4ஆம் இடத்துல
பாவிகள் இருக்கக்கூடாது. பாவிகள்னால் முக்கியமாக அந்த சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுவோ கேதுவோ அந்த 4ஆம் இடத்துல இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. யாருக்கெல்லாம் 4ஆம் இடத்துல ராகு கேது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப வருஷமாக சொந்த வீடு இல்லாமல் தான் இருப்பாங்க. அப்போ ராகு கேதுக்கள் 4ஆம் இடத்துலையோ அல்லது 4ஆம் இடத்து அதிபதியோடோ சம்பந்தப்படக்கூடாது. அடுத்தது அந்த 4ஆம் இடம் 6, 8, 12 மறையாமல் இருக்கணும், நீச்சமாகாமல் இருக்கணும், நீச்சமாகக்கூடாது. எந்த இடத்துலையாவது 4ஆம் இடத்து அந்த அதிபதியோடு பகை கிரகங்கள் சேரக்கூடாது. இவ்வளவு விதிகளும் இருக்குது 4ஆம் இடத்தோடு. இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுவதற்கு நமக்கு பணம் வேணுமே, அந்த பணத்தை தரக்கூடிய கிரக அமைப்புகள் நன்றாக இருக்கணும். 2, 5, 8, 11 இந்த கிரகங்கள் பாவிகளோடு சேரக்கூடாது. பாவிகளோட இப்போ 2ஆம் அதிபதி ராகு கேதுகளோடு சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த 2, 5, 8, 11 இந்த 4 கிரகங்களுமே ராகு கேதுக்களோடு சேராமல் இருக்கணும். அடுத்தது 6, 8, 12 மறையாமல் இருக்கணும், நீச்சம் ஆகாமல் இருக்கணும். இப்படி நிறைய விதிகள். அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இப்போ நான் சொன்ன விதிகள் யாருக்கு சரியாக இருக்குதோ அவர்களுக்கு வாலிப வயதிலேயே சொந்த வீடு அமைஞ்சிடும். இந்த அமைப்புகள் சரியில்லாமல் கிரகங்கள் கெட்டு போயிருக்கு, யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையில் பெரும்பகுதி காலம் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த சொந்த வீடு கனவு ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு அது நடக்காது. ஒரு எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே தான் அந்த யோகங்கள் கூடி வரும். 4ஆம் ராசி அதிபதியினுடைய தசாபுத்தி நடக்கும்போது, அல்லது 4ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி நடக்கும்போது, அல்லது நட்பு கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது குரு பகவானும் உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பில் வரும்போது, ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் குரு பகவான் தான். பணத்தை தரணும்னாலும் சரி, அல்லது ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி வைக்கணும்னாலும் சரி, அது குரு பகவானுடைய அந்த அருள் இருக்கணும், அந்த பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். அப்போது இப்போ நான் சொன்ன தசாபுத்தி நடக்கும்போது உங்களுக்கு குரு பகவானும் நல்ல யோகமான அமைப்பில் வரும்போது வாழ்க்கையினோட பிற்பகுதியில் ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே அந்த சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய அந்த காலம், அந்த யோகமான காலம் அப்போ வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த கிரக அமைப்பு பொதுவாக கிரகங்கள் நல்ல யோகமான அமைப்பில் இல்லை, கெட்டு போயிருக்கு, வலுவாக இல்லை அப்படின்னாலே இந்த மாதிரி ஜாதகம் உள்ளவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நிறைய ரொம்ப வருஷம் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சு நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் வாழ்க்கையினோட பிற்பகுதியில் தான் இவங்களுக்கு யோகங்கள் கூடி வரும். வீடு கட்டுறதும் அப்படி தான். பெரும்பாலும் இந்த மாதிரி சொந்த வீடு அமையலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு கட்டுவதற்கான யோகங்கள் வரும். ஆனால் முற்பகுதியில் வராது, பிற்பகுதியில் தான். முற்பகுதியில் நிறைய படிப்பினைகள், போராட்டம், பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு நிறைய வீடு, வாடகை வீடு, ஒரு வீடு இன்னொரு வீடுன்னு மாறி மாறி வாடகை வீட்டிலே இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 60 வயசுக்கு மேலே அந்த சொந்தமாக ஒரு வீடு கட்டி குடியேறக்கூடிய அந்த யோகம் அப்போ தான் வரும். உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது உங்களுக்கும் நீங்கள் இது வரைக்கும் சொந்த வீடு கட்டாமல் இருக்கிறீங்க, வாடகை வீட்டில் தான் இருக்கிறீங்க, அந்த சொந்த வீடு கட்டக்கூடிய அந்த அமைப்பு, அந்த யோகம் எப்போது வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்குதா, சொந்த வீடு கட்டுவதற்கான அந்த அமைப்பு யோகம் இருக்குதான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பரிகாரம் அப்படின்னு பார்த்தா கூட சில பேர் நிறைய கோயிலெல்லாம் போய் பிரார்த்தனை செய்து கடவுள்கிட்ட வேண்டுதல் பண்ணுவாங்க, சொந்த வீடு கட்டக்கூடிய அந்த யோகம் வரணும்னு. சில பேருக்கு அது சரியாக அமைஞ்சிடும், சில பேருக்கு அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கல்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இருக்குது. நிறைய அற்புதங்கள் அந்த கோவிலில் நடந்துகிட்டு இருக்குது.
எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு சொந்தமாக வீடு வேணும், அந்த யோகங்கள் கூடி வரணும், அதற்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கலைன்னா திருமணம் கூடி வரணும், அல்லது குழந்தை செல்வம், கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருக்கிறது, குழந்தை வேணும். இப்படி எந்த பிரச்சனையாலும், அதாவது ஒரு பூர்வீக சொத்து அது ரொம்ப வருஷமாக கேஸில் இருக்குது, அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக விரைவில் அது ஒரு முடிவுக்கு வரணும், அல்லது உடம்புல தீராத நோய்கள் அது வந்து குணமாகணும். இப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து இந்த தெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் பிரார்த்தனை செய்து கண்ணீர் விட்டு அழுது பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான யோகம், அல்லது உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த தெய்வத்துக்கு முன்னாடி நின்று அல்லது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறுது. நிறைய பேர் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க, பிரார்த்தனை செய்துட்டு போகிறாங்க, அவங்க பிரார்த்தனை வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுது. நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அந்த பக்கத்துலேருந்து வரீங்கன்னா நாகர்கோவிலேருந்து கருங்கல் என்ற ஊருக்கு வரணும். கருங்கல்லேருந்து ஆட்டோவில் வரலாம், பக்கம்தான். கேரளாவிலேருந்து வரவங்க மார்த்தாண்டம் வரணும், மார்த்தாண்டத்துலேருந்து கருங்கல்லேருந்து ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம். உங்களுக்கும் இதே மாதிரி இந்த சொந்த வீடு இல்லாமல் இருக்குது, அல்லது வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டுட்டு போங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயம் வந்து சிவன் கோயில் ஆலயம். இது சிவன் கோவில், சிவசக்தி ஆலயம். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இது. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். சொந்த வீடு அந்த யோகம் கூடி வரும் வீடு இல்லாதவங்களுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சொந்த வீடு ஏன் இல்லை, எதனால் அது அந்த யோகம் இருக்குதா இல்லையா, எப்போது வரும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனமாக இந்த வழிபாட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஒரு கன்சல்டிங் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.